கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். The book of Revelations chapter 7 and verse 1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாத படிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜெபிப்போம். பிதாவே, நாங்களுமே சோத்தரிக்கிறோம். தேவன் தந்த அற்புதமான காலை வேளைக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களுமே சோத்தரிக்கிறோம். நீர் எங்களிடத்திலே பேச வேண்டும், நீர் எங்களிடத்தில் இடைப்பட வேண்டும். ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தைகளை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும். நாங்கள் அல்ல, ஆவியானவர் மாற்றேன். எல்லா தடைகளை உடைத்து போட்டு எங்கள் ஆவியாத்மா சரீரத்தை உமக்கென்று ஆயத்தப்படுத்தும் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. So nice to see you in the presence of the Lord. தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். 6வது முத்திரை உடைக்க கண்டோம். அதிலிருந்து கர்த்தர் கொடுத்த பொக்கிஷங்களை நாம் பெற்றுக்கொண்டோம். இந்த சம்பவமானது 6வது முத்திரைக்கும் 7வது முத்திரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் சம்பவிக்கிற சம்பவங்கள் இவைகள். இந்த சம்பவம் நடைபெறுகிற பொழுது இது உபத்திரவத்தின் காலத்தில் கிறிஸ்துவுக்கு உண்மையாய் இருக்கிறவர்களை குறித்து வெளிப்படுத்துகிற வசனங்களாக இந்த 1 முதல் 3 வசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. நாம் ஆராதிக்கிற தேவன் பலத்த புயம் உடையவர். அவர் மகிமை நிறைந்தவர். அவருடைய வல்லமை சொல்லி முடியாது. அவருடைய அதிசயங்கள் விவரிக்க இயலாது. இங்கு காற்று 4களையும் பிடித்திருக்க கண்டேன். யார் என்றால், இந்த வசனத்திலே தூதர்கள் எழும்பி பூமியின் மேலும் சமுத்திரத்தின் மேலும் ஒரு மரத்தின் மேலும் காற்று அடியாதபடிக்கு காற்றை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அதிசயமான காரியம்! நான் உலகத்திலே நான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற காரியங்களை நினைத்து பார்ப்பேன். சில வேளைகளிலே சிறிய சிறிய ரிப்பேர் எல்லாம் நம்ம செய்கிறது உண்டு. வாகனங்களில் செய்வோம், எலக்ட்ரானிக் பொருட்களிலே செய்வோம், எல்லாம் நம்ம செய்கிறது உண்டு. அப்பொழுதெல்லாம் நினைத்து பார்த்தோமானால் இந்த உலகத்தின் ஞானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பல முந்தைய வருடங்களுக்கும் இன்றைய வருடங்களுக்கும் நாம் நினைத்து பார்க்க முடியுமா? அல்லது 1002ஆம் ஆண்டு 1020ஆம் ஆண்டு நான் என்னுடைய காரிலே புறப்பட்டு போகிற வழியிலே மரங்களை பார்த்து கொண்டு போனேன் என்று யாராவது ஒருவர் சொன்னால் உடனே நம்பிட முடியுமா? இல்லை. அப்போ காருன்னு ஒரு வார்த்தையே கிடையாது. நாட் அட் ஆல் தேர். இட் வாஸ் நாட் எக்ஸிஸ்டிங். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் தொழில்நுட்பம், கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். இன்று வரை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு புதிதான கண்டுபிடிப்புகளும் தேவனுடைய பிள்ளைகளினால் தேவனுடைய ஞானத்தினால் வெளிவந்து கொண்டிருக்கின்றவைகள். அப்படி இருக்க ஒவ்வொரு காரியத்தை கவனித்து பார்ப்பேன். முக்கியமாக வாகனத்தில் கார்பரேட்டர் என்று சொல்லி ஒரு காரியம் உண்டு. அது வருகிற எரிபொருளையும் காற்றையும் 4க்கு 1 என்கிற விகிதத்தில் கலந்து அதை அந்த என்ஜினுக்கு அதை அனுப்புகிறது. அதை நான் ரிப்பேர் செய்கிறது உண்டு. சிறிய பொடிய காரியங்கள் அதை மாற்றி அமைத்தால் இன்னும் வாகனம் ஸ்மூத்தாக இருக்கும். இதில் ஒரு ஓட்டையை எக்ஸ்ட்ரா போட்டோம்னா சத்தம் குறைவாக இருக்கும். இதில் இப்படி செஞ்சோம்னா புகை கம்மியாக இருக்கும். அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த 30 வருடத்தில் பார்த்த மாற்றம் நாங்கள் விரும்பாத மாற்றம். ஒருவேளை நீங்களும் இருக்கலாம். மாற்றங்கள், மனிதனுடைய குணங்கள் மறைந்து போகின்றது. சாத்தானுடைய தந்திரங்கள் தெய்வ பிள்ளைகளுடைய கண்டுபிடிப்புகளை தவறாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே இந்த சிறிய ஞானம் ஒரு மனிதனுக்கு எங்கிருந்து வருகிறது? அன்று மாட்டு வண்டி ஓட்டி கொண்டிருந்த ஒரு மனிதரை அறிவேன். இன்று அவர் குவாலிஸ் காரில் போய் கொண்டிருக்கிறார். நான் அவரை பார்த்து சந்தோஷப்படுவேன். ஏனென்றால் எங்கள் ஊரில் இருந்து ஒரே மாட்டு வண்டி அவருடையது. இன்று அவர் குவாலிஸ் எடுத்து போயிட்டு இருக்கிறார். எல்லாம் மாறிவிட்டது. இன்றைக்கி அவர் 100 மாட்டு வண்டி வச்சிருக்கிறதுக்கு அதிபதியாக மாறிடுவார். இன்னொரு தம்பி இருக்கான். கடந்த வாரம் ஃபோன் பண்ணான், டேடி
நான் தம்பி வேலைக்கு போக மாட்டேங்கிறான், மாட்டு வண்டி வேணும்னு நிற்கிறான் டேடி. மாட்டு வண்டியா? ஆமாம், அவன் வெளிநாட்டில் வேலை செஞ்ச பையன் திருப்பி வந்திருக்கிறான், இப்போ மாட்டு வண்டி வேணும்னு கேட்டுட்டு நிற்கிறான். டேடி அது பல ஆயிரம் செலவாகும், இவனால் ஓட்ட முடியாது டேடி, இவன் கம்பெனியில் போய் வேலை செஞ்சவன் இங்கே வந்து இப்படி கேட்குறான், என்ன செய்யறதுனே தெரியல டேடி. நான் சொன்ன ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் கிருபை செய்வார். காலங்கள் மாறி போயிடுச்சு, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி ஒரு ஞானத்தை ஒரு தேவனாலே தர முடியுமானால் ஒரு மனிதனுடைய செயல்களை தேவன் அறிவது எத்தனை நிச்சயமான காரியம் பாருங்கள். அப்படியானால் அவருடைய தூதர்களாலே இந்த மாபெரும் பிரபஞ்சத்தையும் அதை சுற்றிலும் உள்ள காற்றை தங்களுடைய கரங்களில் பிடித்திருப்பதற்கு அவர் ஒரு தேவதூதனை சிருஷ்டித்திருப்பார் என்றார். இந்த மகத்துவமுள்ள தேவனுடைய புயம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் பாருங்கள். இட்ஸ் அன்இமேஜினபிள். அவ்வளவு மகத்துவம் நிறைந்த அந்த கரம் உண்மையிலும் உன்னுடனும் இருக்கிறது. எத்தனை பாக்கியம் பாருங்கள். அப்படி இருக்க இந்த காற்றின் 4 திசைகளில் பிடித்திருக்கிற இந்த காற்று உலகத்தில் அடிக்காதபடிக்கு பிடிக்கப்படுகிறது. சமுத்திரத்தின் மேல் அந்த காற்று அனுமதிக்கப்பட்டால்தான் புயல் என்று ஒன்று உருவாகும். அந்த புயல் என்று உருவாகும் பொழுதுதான் வானத்திற்கு அந்த ஈரப்பதம் எடுத்து செல்லப்படும். அந்த மழை நீர்த்துளிகளாய் மாறும், அவைகள் மழையாக பொழியும். காற்று சமுத்திரத்தின் மேல் செல்லாதபடிக்கு தேவதூதர்கள் அடக்கி வைக்கிற காலங்கள் வருகிறது. பூமியின் மேல் காற்று இல்லாமல் போகிற நாட்கள் வருகிறது. இன்று நம்முடைய காற்றுக்கு அதிகமான சுவாசத்துக்கு கூட நம்ம காற்று இன்றைக்கு காசு கொடுத்து வாங்குற மாதிரி ஆகிவிட்டது. கொரோனா வந்தோடனே சொல்லவே வேண்டாம். எப்போது நாங்கள் பைக்கில் போனாலும் தலையில் ஒரு கட்டு போட்டுருவேன், மூக்கில் ஒரு கட்டு போட்டுட்டு ஹெல்மெட் போட்டுட்டு போவேன். என் கூட வந்தவங்களாம் சிரிப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லவா வேணும், இவர் கலர் குறைஞ்சிருவார் அதனால் கச்சிப்பை கட்டிட்டு வராருன்னு. எல்லாரும் என்னென்னமோ பேசுவாங்க. அளவு குறைஞ்சிட போது மாப்பிள்ளை நீங்கள் கட்டிக்கங்கன்னு வாங்க. நான் மூக்கில் கட்டும்போது டஸ்ட்டுக்காக கட்டிக்கிற பொழுது நான் கட்டி நல்லா கத்தி பாடிட்டு போவேன். இன்றைக்கும் நல்ல இதுவையா. இப்போ பாரு, அரசவையில் உட்காந்துருக்கிறவனும் மூக்கை கட்டிக்கிட்டு இருக்கான், பாத்ரூமில் உட்காந்துருக்கணும் மூக்கை கட்டிக்கிட்டு இருக்கான். இப்பயே இது ஆட்டம்னா கர்த்தர் அனுப்புகிற ஒரு சிறிய கிருமிக்கே இவ்வளவுன்னா அவருடைய கரம் இந்த காற்றுகளை பிடித்திருக்கிற பொழுது மனுஷன் மூச்சு கூட விட முடியாது. கொஞ்ச வீட்டு கதவில் அடைச்சி பார்த்து உள்ளே உட்கார்ந்து பாருங்கள், வெயில் காலத்தில் உட்கார்ந்து பாருங்கள், அந்த வெப்பத்தின் ஆவி உள்ளே இறங்கும், நமது ஆவி பொங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரத்தை ஜன்னல் எப்படா திறந்து விடுமோன்னு இருக்கும், அடைச்சி. சிலர் சொல்லுவாங்க மூச்சு முட்டுதுன்னுவாங்க. இந்த லாங்குவேஜில் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. மூச்சு முட்டுது. நான் பார்த்ததெல்லாம் காளை கேளமாடு இப்படி தான் முட்டும், காட்டு மாடெல்லாம் முட்டும். இவங்க மூச்சு கூட முட்டு தான் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த மூச்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். என்ன தெரியும், இப்படியெல்லாம் வச்சுக்கிட்டு மூச்சு முட்டுது, கதவெல்லாம் திறந்து விடணும். இப்போது இந்த காற்றெல்லாம் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் தூதர்களை கொண்டு பூமியின் மேலே வீசக்கூடாதுன்னு சொல்ல போகிறார். அந்த நாள் மூர்ச்சையாக போகிறது. ஜெபிக்கும் பொழுது மீண்டும் ஒரு காரியத்தை பார்த்தேன். பல பிணக்குவியர்கள் எரிந்து கொண்டிருக்கிறதை இப்பொழுது பார்த்தேன். எப்பொழுது தெரியுமா? மகன் ரேனட் ஜெபித்து கொண்டிருந்தார் அல்லவா, அந்த வேளையிலே பயமாக இருக்கிறது. நன்கு நினைவில் கொள்ளுங்கள். இந்த தேதியை போட்டு எழுதி வச்சு கொள்ளுங்கள். இந்த தரிசனம் நிறைவேறாதபடிக்கு நம்ம ஜெபிக்கணும், நிறைவேறாதபடி ஜெபிக்க வேண்டும். ஏற்கனவே அநேகருக்கு எழுந்தோம், ஆனால் இன்னும் பல மடங்கு பெரிய காரியங்கள் இழக்கப் போகிறோம். கர்த்தர் காற்றை பூமியின் மேல் விடாதபடிக்கு நிறுத்துகிற நாட்கள் வருகிறது. காற்று அடியாதபடிக்கு ஒரு சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தில் கூட இலை காற்று அடிக்காதபடி நாட்கள் வருகிறது. ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். ஏன் டாடி காற்று இல்லைன்னா நாங்கள் அல்லேலியா சொல்லவா? மூச்சு முட்டி சாகவா? இல்லையா, அது முட்டுற நேரத்தை நீ மேலே போயிடணும். அல்லேலியா. சும்மா இங்கேருந்து அவஸ்தைப்படக்கூடாது. கர்த்தர் நாம் மகிமைண்டாகட்டும். அதுக்கு தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நல்லா இருக்குது. அழகழகான ஸ்தலங்கள் உண்டு, அழகான இடங்கள் உண்டு. நல்லா எப்பயாவது குடும்பத்தோடு ஒரு இடத்துக்கு போங்க. எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டையே சுற்றி வர்றது. எப்போ பார்த்தாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு கூட ஒன்று போடுவோம். இப்போல்லாம் இல்லை, நாங்கள் அப்போ பார்த்தப்போ இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஒரு மசாலா பொடிக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதில் இந்த அம்மா சாம்பார் வச்சுட்டாங்கன்னா அது சொல்லுவாருங்க, புருஷன் சுற்றி வருவாராம். சாம்பார் வச்சுட்டா என்னது சாம்பார், இங்கே சாம்பார்னா கேரளாலேருந்தே கால் பண்ணிடுறாங்க, டேடி சாம்பாரை கேன்சல் பண்ணுங்கள், ஒரு வாரத்துக்கு அங்கே சாம்பார் இருக்கக்கூடாது, அப்போ தான் நான் வருவேன்றாங்க. அவன் சொல்கிறான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி. அவங்க சமையலில் சாம்பார் வச்சுட்டாங்கன்னா புருஷன் உங்களை சுற்றி வருவார்.
அவன் புருஷனா பூனைக்குட்டியா உடனே சுற்றி வர்றதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருங்கள், சுற்றி வருவாங்க. பூனை பார்த்தீங்கன்னா சுற்றி வருவேன் வேணும் கத்திக்கிட்டு. ஃபேமிலி எங்கேயாவது போங்க, அந்த ஊரை விட்டு பிளான் பண்ணுங்கள். ஒரு 3 days 2 days அப்படி போயிட்டு வாங்க. கொடைக்கானல் பக்கத்தில் இருக்குது, எல்லாம் இருக்கு, ஆனால் போக முடியல. ஏன் தெரியல, என்னதான் செய்கிறாங்கன்னு தெரியல, உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அப்படி போயிட்டு வாங்க. அழகழகான இடங்கள் உண்டு. நீங்கள் மீட்டிங் டைம் கூட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் தூங்க முடியாது, சாப்பிடலாம், டீ குடிக்கலாம், படுக்கலாம், அதுக்கு மேலே ஆராதிக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் அசைய முடியாது. அதனால் ரேனட் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி, அண்ணன் ஒரு 2 நாள் வர்றோம், அவர் வீட்டுக்கு போகாதீங்க, பாவம் அவர் கஷ்டப்பட்டுருவார், வெளியில் அரேஞ்ச் பண்ணலாம், போய் 2 days தங்கி ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ணணும். எங்கே போனாலும் ஜெபம் பண்ணணும். நான் வாலிப நாட்களில் சண்டேயில் கிட்டார் எடுத்துகிட்டு தூரமாக ஒரு காட்டில் போய் உட்காந்துருவேன். இப்போ அந்த இடம்லாம் உள்ளே போக முடியாது. போய் காட்டில் உட்காந்து கிட்டார் அடித்து பாடிக்கிட்டு இருப்பேன். அங்கே தூரத்தில் காட்டு மாடி ஏறி போய்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த சோலைக்கு, அந்த இடத்து பேரை மறந்துட்டேன், அழகான இடங்கள் அப்படியே அப்படியே அழகான நீர்வீழ்ச்சிகள். ஒரு முறை ஒரு நீர்வீழ்ச்சி, யாருமே இல்லை, நான் போய் நல்லா முழங்கால் போட்டு நல்லா ஜோம் பண்ணிட்டு கண்ணை திறக்கிறேன். என் பக்கத்தில் 4 பேர் வெள்ளைக்காரங்க அப்படியே முழங்கால் போட்டிருக்காங்க. சின்ன குட்டிஸ் ஒரு 2-3 அதுக்கு உட்கார்ந்துருக்குது. திறந்து பார்த்தா அவங்க கண்களில் கண்ணீர். லெட்ஸ் கண்டினியூ பிரதர் அப்படிங்கிறாங்க. ஓகே, திருப்பி அப்படியே ஜோம் பண்ணுறோம். 6-7 பேர், யாருன்னே தெரியாது. எங்கேருந்து டூரிஸ்ட் வந்தவன் நான் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுற பார்த்து அவங்களும் முழங்கால் போட்டுட்டாங்க. முடிந்த உடனே பேசினோம். யாருன்னு பார்த்தா உலகத்தின் உன்னதமான தீர்க்கதரிசிகளில் ஒருவரான உல்ஃப் எக்மேன். அவர் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்க முடியும். கேட்ட இந்த வயசில் எப்படி நீங்கள் எல்லாம் சேர்ந்து பேசினோம். அவர்களை போய் சந்தித்தோம், வீடுகளை போய் சந்தித்தோம். அநேகம் புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ஃபெய்த் குறித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். வெளிநாடு ஊழியம் செய்கிறவர்கள். அவ்வளவு அழகான இடங்கள் உண்டு. இந்த அழகான இடங்களை பார்க்கிறோம். பரலோகம் எவ்வளோ அழகாக இருக்க போகுது தெரியுமா? அங்கே நீ வரணும்னா நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் கொடுத்து பாடி எத்தனை வருஷங்களாக போய் கொண்டு இருக்கிறோம்? 61 weeks. அவ்வளோதான், ஏறக்குறைய 1.25 வருட கணக்கு. அதுக்கிடையில் நம்ம பண்டிகைகளெல்லாம் கொண்டாடிட்டு அநேக செய்திகளை கேட்டுட்டோம். இது மாத்திரம் 61 வாரங்கள். God bless you for that account. இவங்களாம் எதற்காக தெரியுமா? நம்ம இருக்கிற இந்த சூழ்நிலைகளை மாற்றணும். ஏன் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது? ஏன் நம்மளால் தாங்க முடியாத பிரச்சனைகள் வருகிறது? இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய விசுவாசத்தின் குறைவு. அப்படியானால் நான் விசுவாசத்தில் பலமுள்ளவனாய் நிற்பதற்கு இந்த வார்த்தைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். பாக்கியம் எங்கே கிடைக்கிறது? உலகத்தில் அல்லையா? உலகத்தில் நீ பார்த்தின பைத்தியம் என்னையா இல்லை, எப்போ பார்த்தாலும் அந்த பொம்பளை புக்குன்னு தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது. உலகம் அப்படி தான் சொல்லும். உடனே ஐயோ நம்ம அர்த்தப்படக்கூடாது. ஆண்டவரே என் வீட்டுக்கார புக்கில் கண்ணை வச்சுட்டாரு, அவருக்கு முழங்கால் போடணும் ஆண்டவரே. கர்த்தர் செய்வார். ஏனென்றால் இதுதான் நம்முடைய வாழ்வின் ரகசியமே. நேற்று பிள்ளைகள் நான் உட்காந்து பேசுவேன். என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேதத்தை வச்சு ஆலோசனை கொடுக்கறது உண்டு. ஒவ்வொரு நாளும் வசனத்தை வச்சு தான் பேசுவேன். சில வேளை தாங்க முடியாமல் அவங்க சில வேளை சத்தம் போடுகிறது உண்டு, இல்லைன்னு இல்லை. ஆனால் அதில் முடிவு வசனமும் ஜெபமுமாக இருக்கணும். நான் என்ன வச்சு பேசுகிறேனோ அது கர்த்தர் பேசினார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதான் சொன்னேன், பிள்ளைகள் ஜெபம் இல்லைன்னா இங்கே ஒரு கோரஸ் கூட அவங்க பாட முடியாது, கீபோர்டை தொட முடியாது. அதுவும் சாட்டர்டே சண்டே இந்த பக்கம் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது, எல்லாம் அவுட் ஆஃப் தட் ஏரியா. திஸ் இஸ் அ பிளேஸ் ஆஃப் காட். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு. ஜும் ஆண்டர்கிட்ட வந்து நிற்கிறதுக்கும் கீபோர்டு பாட்டு விளையாடுறதுக்கும் கீபோர்டெல்லாம் கண்டுபிடிச்சவே நம்மளால் பயன்படுத்துகிறவே எவனோ இசை ஞானி, இசை ராஜான்னு பேரை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ நானும் தான் இசைகளை வாசிக்கிறதற்கு கேருபாய் படைக்கப்பட்டவர்கள். ஆராதனைக்குரிய காரியங்கள். அந்த ஜெபம் இருந்தால்தான் தேவனுடைய வல்லமை கிரியை செய்யும். அந்த ஜெபம் இருந்தால்தான் தேவனுடைய அபிஷேகம் உன் ஆராதனையில் இருக்கும். நீ பல மணி நேரம் ஜெபிக்கலாம், நீ பல மணி நேரம் கர்த்தருக்காக நேரத்தை செலவிடலாம். ஆனால் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வேத வசனம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் பெற முடியாது. இந்த பரலோகத்தை நினைத்து பார்க்க முடியாது. இந்த பரலோகம் எல்லாம் போய்விட்டாலும் பரலோகத்தில் தேவனுடைய இந்த உலகம் போய்விட்டாலும் பரலோகத்தினுடைய காரியங்கள் மிக சுகமாக இருக்க போகிறது. 1000 லட்சம் நாட்களுக்காக நாம் வாழப்போகிறோம். பிள்ளைகள் சொல்லுகிற போது அதைத்தான் பேசணும். வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஹவு த வேர்ட் ஆஃப் காட்.
யூ ஹேவ் டு லீவ் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையில் வாழ்கிறவனாய் ஜெயம் எடுக்கிறவனாய். இந்த காற்றின் திசைகளும் தேவதூதர்கள் கரத்தில் இருக்கிறது. ஆனால் கட்டளை உன்னிடத்திலிருந்து பிறப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். பல முறைகள் நான் புறப்படும் போது மேகம் புறப்பட்டுருக்கோம். ஆண்டவரே போய் பாப்பாவை கூட்டிட்டு வரேன். மேகத்தை பார்த்து சொல்லுவேன், clouds don't move, I have some work. நான் வந்தவொடனே அடிச்சு ஊத்து. இன்னைக்கு வரைக்கும் பெரிய ஆளுகளை பெரிய தீர்க்கதரிசி ஏனோ எனக்குள்ள இருக்கிறவர் பேசினா வானமும் அசையும் பூமியும் அசையும் ஐயா. என் விசுவாசம் குறைவுள்ளது, ஆனால் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர் இருக்கிறாரே, அவர் பெரியவர், மகா பெரியவர், உன்னதத்திலே பெரியவர். காற்றின் திசைகள் பிடிச்சிருக்கு. மழை பெய்யினா பெய்யும். 3.5 வருடங்கள் மழை பெய்யக்கூடாது என்று எலியா கட்டளையிட்டான். மழை பெய்யவில்லை. அனைவரும் ஊழியத்துக்கு போகும்போது சொல்லியிருக்கிறேன். அது நம்ம தம்பி ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. அவர் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் பெரிய மழை வரப்போது, மழை வர்றதுக்கு ரொம்ப நேரம், வர்றதுக்கு நிறுத்தினதுக்கு ரொம்ப நேரம் தெரியல. அவர் சொல்லிட்டு வந்து, டாடி இன்னைக்கு நான் செஞ்சு பார்த்தேன் டாடி, அப்படியே நடந்தது டாடி, ஆண்டவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறாரு. இவ்வளோ இல்லையா, இவ்வளவா உலகத்தில் அன்பு கொடுத்தாரு. யூ ஹேவ் தி அத்தாரிட்டி மை டியர். உன் பிரச்சனைகளை கமாண்ட் பண்ணி அவர்களை நொறுக்குவதற்கு உன்னிடத்தில் அதிகாரம் உண்டு. அதற்கு தான் அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுதுதான் இந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் தான் யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அதாவது உன் தனி ஜபத்தில் யாரும் போதிக்க வேண்டியது இல்லை. God will speak to you. பேசுகிற அந்த வார்த்தைகளை குறித்து அமர்ந்து அதை அசை போட்டு பாருங்களேன். நேரமே பத்தாது. விடாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். வேத வசனங்கள் போர் அடிக்குது. வேத வசனம் வச்சா தூக்கம் வருது. ஏன் தெரியுமா? நீ வாழ்க்கையில் விழிப்பா இருக்கக்கூடாதுன்னு சாத்த சுத்தி உனக்கு கோட்டை கட்டி வச்சிருக்கிறாயா. இன்னும் நம்ம துதிக்க ஆரம்பிக்கலைன்னா எரிகோ கோட்டை எங்கிருந்து விழும்? உனக்கு இருக்க இந்த பலம் தானே போதும். இது பெரிய பலத்திற்கு வாஞ்சைப்பட வேண்டும். ஆனால் இருக்கிறத குறைவுபட்டு விடவே கூடாது. இந்த சிறிய ஊழியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். உத்தமர்கள் தான் அந்த ஊழியத்தில் இருக்கணும். நல்ல ஜாக்கிரதையா இருங்க. இந்த ஊழியம் என்னதே கிடையாது. அது கர்த்தருடையது, உங்களுடையது. இந்த ஊழியத்தில் நிற்கும் பொழுது தேவன் கொடுக்கிறது உத்தமத்தில் நாம் நிற்கணும். இந்த வேத வசனங்கள் சொல்லுகிற இந்த ஒவ்வொரு காரியம் என்ன முத்திரைகள் எல்லாம் வேத முத்திரைகள். இந்த முத்திரை நம்ம உடைக்கிறது பரலோகத்தில் உடைக்கப்படும். அதுதான் மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முத்திரைகள். இந்த முத்திரை உடைக்கும் பொழுதுதான் அதிலிருந்து பொக்கிஷம் நமக்கு கிடைக்கும். பல கதைகளிலே வாசித்திருக்கிறோம் அல்லவா? எங்கோ மலையில் பொக்கிஷம் இருக்குமா, இவர் குதிரையில் போவாராமா, இவர் போய் ஓப்பன் சிசைன்னு சொல்லுவாராம், அது திறக்குமா, அது உள்ளே போனால் தங்க காசா கிடக்குமா, அப்படியே மூட்டையில் ஏற்றிட்டு வருவாராம், க்ளோஸ் சிசைம்னு வாராம், க்ளோஸ் ஆயிடுவான். நீ யார்கிட்டே விடுறீங்க? வானமும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் உடையவர் எனக்குள் வாசம் பண்ணுகிறபடினால் வானமும் அவருடையது, பூமியும் அவருடையது, நானும் அவருடையவன், நாமும் கர்த்தருடையவர்கள். மனவாட்டியே, எழும்பு கர்த்தருக்காக உன்னுடைய வைராக்கியமாய் நேர். எந்த சூழ்நிலைகளும் ஜெபத்தை தள்ளிவிடாதே. தேவனோடு பேசுகிறதை விட்டு விடாதே. அவருடைய கோபம் வரப்போகிறது. அதைத்தான் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வருகிறது. The day is not going to be a happy day. நீயும் நாளும் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, இன்னும் ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்பொழுது சொல்றேன், இப்பொழுது சொல்றேன், அந்த ரூல்ஸ் நீங்களும் போடுங்க. 3 ரூல் எப்பொழுது நான் போடுகிறது உண்டு. நோ நோஸ், நோ டோன்ட்ஸ், நோ கான்ஸ். நோ இருக்கக்கூடாது, காண்ட் இருக்கக்கூடாது, ஐ கான்ட் டூ இட், நோ, ஐ டோன்ட் வாண்ட், நோ. விசுவாசிக்கிறவனே நீ பாக்கியசாலி. நீ எதை சொல்லுகிறாய் அது உனக்கு நடக்கும். காரணம், உனக்குள்ள கர்த்தர் இருக்க வேண்டும். தம்பி தங்கச்சி, உனக்கு போர் அடிக்கிறா வேத வசனம், இன்னும் நீ கர்த்தர் ருசிக்கலப்பா. எதையோ பார்த்து அது நல்லதுன்னு நினைக்கிற, எதையோ பார்த்து அருமை நினைக்கிற, அதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய சாபம் சிந்தையில் இருக்கிறது. அவைகளை சிக்கிறாத. அது சாபம் என்ற என்ன தெரியுமா? இன்னைக்கு நீ நான் அனுபவிச்சு இன்னைக்கு முடிச்சு வந்திருக்கிறோமே, இன்னைக்கு வரை தத்தளித்து கொண்டிருக்கிறோமே, அதுதான் சாபம். நம்முடைய வீட்டில் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு கூட நாம் கதற வேண்டியதாக இருக்கிறது. ஆகாரத்திற்கு கதற வேண்டி இருக்கிறது. ஒரு காரியத்தை சுத்தமாக வைக்கிறதுக்கு நாம் கதற வேண்டியது இருக்கிறது. ஒழுங்காக வைக்கிறதுக்கு கதற வேண்டி இருக்கிறது. ஞானமற்ற தன்மை எல்லாம் பாவத்தின் சம்பளம். ஞானமோ தேவனால் வருகிற கிருபை வரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்.
யோபு 1:10, யோபு நீதிமொழிகள் 1:7. They all say the beginning of wisdom, the fear of the Lord is the beginning of wisdom. அந்த fear of the Lord. இன்னைக்கு வேத வசனத்துக்கு அடிக்கடி சொல்றேன், நான் உன்னை நிர்பந்திக்கிறது இல்லை, கர்த்தர் என்னை மன்னிப்பாராக. இன்னைக்கு நம்ம வேத வசனத்தை முடிக்கல. இன்னைக்கு வேத வசதியை அனுப்பி என்னை சந்தோஷப்படுத்தல, நீ சந்தோஷமா இல்லை என்கிட்ட பேசும்போது உன் மனசு எப்படி இருக்கு? யாருக்காக வேத வாசிக்க சொல்றேன்? நீ பரலோகம் போடுறது எனக்கு என்ன நன்மை? ஒன்றும் கிடையாது. மகனே, இந்த பிள்ளை பரலோகம் வந்துருச்சு, இந்தாப்பா நீ ஒரு ஸ்கார்பியோ வச்சுக்க, கர்த்தர் எனக்கு கொடுக்க போறதே இல்லை. இன்னைக்கு இந்த வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நாளை என் கர்த்தர் விரும்பினால் போய் சாக்கடையில் மூழ்கி நான் சத்தியத்தை அறிவிக்கிறேன், நான் நிச்சயமாக எல்லாவற்றையும் விட்டு போவேன். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்தவர் உண்மையாக இருக்கிறது போல அவர் சொல்வதற்கு நான் உண்மையாக இருப்பதற்கு வாஞ்சிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். வேத வசனம் எனக்காக வாசிக்கல சொல்லையா, உனக்கு என்னமோ பெரிய காரியங்கள் இருக்கிறது. இயேசுவின் அன்பை ருசிக்கலன்னா நீ எதையுமே உலகத்தில் ருசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை நீ ருசிக்க முடியவில்லை என்றால் உன் நாவு செத்து போகும், உன் வாழ்க்கை செத்து போகும். ஆசீர்வாதம் இல்லை, போராட்டம் போராட்டம் போராட்டம். நீ விரும்பி படிக்கலாம், படிக்க முடியாது. நீ விரும்பி கல்யாணம் பண்ணலாம், ஒரு நாள் சந்தோஷமா இருக்க முடியாது. 5 பிள்ளை பத்துக்கலாம், ஒன்று கூட உருப்படியா பரிசுத்தமா நிற்காது. எனவே நான் இப்பொழுது ஆயத்தப்படு ஆயத்தப்படு ஆயத்தப்படு, எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் ஆயத்தப்படு. நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், வெளிநாட்டு ஊழியத்தில் கொடுக்கிற வெளிநாடு ஊழியங்களுக்காக நன்றின்னு பல வருஷமாக ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் செய்யறனோ இல்லையா, உன்னை வச்சு கர்த்தர் செய்யணும்னு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தீமத்தை பேசி 4 பேர் ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன் சாட்சியை பார்த்து 500 பேர் ரட்சிக்கப்படணும். எங்கள் வாழ்க்கையெல்லாம் முடிந்தாலும் நீ கர்த்தர் உன்னை எதற்கு தெரிந்தெடுத்தாரோ அதை நீ செயல்படுத்துகிறதில் தீவிரமாக இருக்க வேண்டும். இன்னும் பிரேயர் செல்ஸ் இன்னும் நடத்தல, எப்படி நடக்குதுன்னு தெரியல, யார் நடத்துறான்னு தெரியல, எதுக்கு நடக்குதுன்னு தெரியல. பரலோகத்துக்கு தான் தம்பியோ, நீ தனி ஜெபத்தில் நிற்காததுனால உனக்கு அதை செய்து முடிக்க முடியல. யூ ஆர் போஸ்ட்போனிங் தட். நீ அதை தள்ள தள்ள கர்த்தரை தள்ளிக்கொண்டே இருக்கிற. வேத வாசனை இன்னும் முடிக்கல. பெருமையினால கர்த்தர் எனக்கு எதை சொல்லுகிறார் உனக்கு சொல்லுகிறேன். நான் ஷெட்யூல் போட்டு படிக்கிறதே இல்லை. நானும் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்தேன், என் கையில் ஷெட்யூல் வச்சுருந்தேன், ஷெட்யூல் தூக்கி போட்டேன். ஷெட்யூல் சரியில்லை. 6 மாதத்தில் பைபிள் முடிக்கிறது, 1 வருஷத்தில் பைபிள் முடிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஷெட்யூல் ஆகிய ஒரு கிறிஸ்தவனுக்கு. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். 3 வேளை இல்லை, அது சும்மா சொல்கிறேன். 3 வேளை மட்டுமா சாப்பிட்றோம்? பஜ்ஜி சொஜ்ஜி கிழங்கு பஜ்ஜி ஜொஜ்ஜி எல்லா இடத்துல வருது இல்லை. கேசரி பணியாரம் இட்லி அப்பம் ஆப்பம் கடலைக்கறி கொட்டை கடலைக்கறி இதெல்லாம் கணக்கில் சேர்த்துக்கோங்க. சரி, அப்படி போனால் போதும் 3 தடவை வச்சுக்கலாம். மாதத்துக்கு 90 தடவை அமுக்கிறோம்ல. வருஷத்துக்கு 3600 தடவை, லீப் வருஷம் 3690 தடவை அமுக்கிறோம்ல. கணக்கு எங்களுக்கு போட தெரியுமே, அதனால தான் கத்த இங்கே கொண்டு நிறுத்தியிருக்காரு. எங்க சொல்லு பார்ப்போம், 3660 தடவை நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்துலன்னு சொல்ல முடியுமா? ஒரு ஆள் மனசுக்கு நினைக்குது, ஃபாஸ்டிங்லாம் விட்டுட்டீங்க, சரி வச்சுக்கோ, வருஷத்துக்கு 1 வேளை தானே, எங்கே 2 வேளை விட்றோம், வருஷத்துக்கு 1 வேளை. யார் அது? யார் இருந்தாலும் பரவாயில்ல, அப்புறமா சொல்லு. மாதத்துக்கு 4 தடவை 48 கழிச்சுக்கோ, 3652 தடவை சாப்பிட்றோம்ல. டீ கணக்கு பாரு, இன்ட்டு 5. பெட் காஃபி பாரு, இன்ட்டு 10. வேத வசனம் 1 தடவை 2 தடவை அப்படி கொடுத்தே முடிக்கலன்னா உன்னை எதை வச்சு அடிக்கிறது? நல்ல வேலை நீ ஏசுநாதராக இருந்திருந்தேன், நான் உலகத்தில் அவர் கூட இல்லைன்னா அந்த சேவகர்கிட்ட இருக்க அந்த செயினை வாங்கி முதுகில் அடிச்சிருப்பேன் நான். ஏன்னா உன்னை அவ்வளோ நேசிக்கிறேன். இந்த வசனம் தான் என் வாழ்க்கை. மகனே மகளே, இதான் மக்களே வாழ்க்கை. நான் பெருமைக்காக வேதம் வாசிக்கிறது இல்லையா, நான் ஓட்ட சொல்கிறதுக்காக வேதம் வாசிக்கிறது இல்லை. தட்டுனாரு வச்சுக்கோ, அப்பளம் போல நொறுங்கி போயிடுவேன். ஐ லவ் காட், ஐ எக்ஸ்பிரஸ் மை லவ். அவருடைய கற்பனைகளை நேசிப்பதே பிரியம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரில் அன்பு கூறுவதான். லார்ட் ஐ லவ் யூ லார்ட். ஆண்டவருக்கு ரோஜா பூ கொடுத்தா ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு அவர் அவ்வளோ மனுஷன் இல்லைங்க. இதை வாசிச்சு லார்ட் ஐ லவ் யூ லார்ட் சொல்லி பாருங்க, இந்த அன்பை நீயும் பெற்றுக்கொள்வீங்க. கொஞ்சம் என் நிலமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பெருமைக்கே சொல்லலை. இந்த ஆசீர்வாதம் எவ்வளவு தெரியுமா? ஒரு நாள் என் வீட்டில் 5 பைசா குறைஞ்சதில்லை. ஒரு நாள் சாப்பாடு அற்பமாக இருந்ததில்லை.
எத்தனை வருஷம் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து. அதுக்கு முன்பு கத்த பிள்ளைகள்லாம் வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்களாம் வந்த பிள்ளை கத்த தூக்கி தான் நிறுத்தினார். ஒரு நாள் பட்டினி இல்லை. ஒழித்து கத்தர் கொடுத்தார். அதுக்கு முன்னாடி பட்டினியாக கடந்தோம். பட்டினியாக கடந்த நாள்லாம் நான் கத்தருக்காக ஜெபித்தது உண்டு. ஆனால் கத்தர் ஆகாரம் கொடுத்த உடனே, ஆண்டவரை இது வரைக்கும் நான் பட்டினியாக கிடந்தேன், இப்போ ஆகாரம் கொடுத்தீர்னேன். நல்லா ஜோமினிட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்றது இல்லைங்க. எனக்கு ஆகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீர் ஒருவரே எனது தஞ்சம். டாக்டர் சொல்லணுங்கிற சுகர் பேஷண்ட்டோட நிலைமைலாம் உங்களுக்கு தெரியாது. உள்ளதுலேயே ஸ்ட்ரென்த்தான சுகர் பேஷண்ட் நான் தாங்க. த ஹெல்த்தி மேன். இட்ஸ் மீ. தேவையான கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் போதுங்க. என் சுகர் நான் சொன்னால் கேட்கும். அல்லேலூயா. எனக்கு ரெஸ்ட்டு வேணும்னா கொஞ்சம் மேலே ஏறும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. அப்போல்லாம் நீங்கள் ஜெபத்தை நடத்திடுவீங்க. பாக்கியம் ஐயா. எத்தனை ஜனம் தேடி வருது தெரியுமா? இங்கே எதுக்கு தெரியுமா? இங்கே வந்து அற்புதம் நடக்கும், இங்கே வந்தால் தெய்வ கிருபை நடக்கும். நான் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் நாவை திறக்கிற பொழுது நீர் அற்புதங்கள் செய்ய வேண்டும், என்னுடைய கருத்தில் அதிசயங்கள் நடக்க வேண்டும், நான் பிரபலமாக வேண்டும்னு ஒரு நாள் ஜெபம் பண்றதில்லை. நான் சிறுகவும் நீர் பெருகவும். கடந்த வாரத்தில் நம்ம டீமில் உள்ள ஒரு அப்பா பேசினாங்க. கோபியிலேருந்து அப்பா பேசினாங்க. எப்படி பேசினாங்க தெரியுமா? அவங்களுக்கு 4 பிள்ளைங்க, பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க. டாடி எப்படி இருக்கிறீங்க டாடி? அப்படியே கண்ணு கலங்கினது. உடனே சொன்னேன், ஆண்டவரே உங்க கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அப்பா பிதாவை கூப்பிடுகிறவனுக்கு புத்திர சுவிகாரத்துக்கு ஈடாக இருக்கான்ல, அவரை நீர் புத்திரன் ஆக்கணும். வரல்லையா? அங்கே டிமோத்திக்கு வேலையே இல்லைங்க. இது டிமி இஸ் டம்மி. ஜீசஸ் இஸ் த கிங் இன் இஸ் லைஃப். அப்போது டாடி 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 எப்படி இருக்கிறீங்க டாடி? நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க டாடி? காரியங்களை பேசும்பொழுது ஒரு 100 தடவை டாடி டாடி டாடி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகனே, பாக்கியம் எங்கிருந்து கிடைத்தது? என் வேலையில் என்ன தெரியுமா? உனக்கு பிரச்சனைனா இங்கே உட்காந்து நான் ஜெபம் பண்ண வேண்டியது. அதனால தான் பிரச்சனைனா ஷேர் பண்ண. ஆண்டவர் சொன்னார், ஒரு வியாதியாக இருந்தால் நேரே டாக்டர் எடுத்து செல்வானாங்க. வைத்தியன் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டு எப்போ நீங்களே சொல்லிட்டீங்கப்பா. ஏன்பா ஒரு வியாதியாக இருந்தால் எப்போ நான் பைபிள் வசனத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? பைபிள் வசனம் தான். முப்பர்களை வரவழைப்பானாங்க. அவன் வந்து என்ன புசி ஜெபிக்கணும், சுகமாகும். லூக்கான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் டாக்டர். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நல்ல சமாரியன், அடிப்பட்ட ஒரு சமாரியனுக்கு கூட, சரி அந்த அடிப்பட்டவனுக்கு கூட சமாரியன் வந்து தான் காயத்தை பூசிருக்கான். அங்கே மத்தையும் மார்க்கு லூக்காலாம் வரல. லூக்கா உட்காந்து அங்கே அடிப்பட்ட காயங்களுக்கு போடலை. அவன் டாக்டர் தான், ஆனால் அவன் ட்ரீட்மெண்ட் பார்த்தா தான் இங்கே வசனம் இல்லை. நான் நம்புகிறேன், என்னைக்கு கத்தர் வந்தாரோ அவன் தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் பைத்தியம்டா. கிறிஸ்து இயேசுவோட தழும்புகள் குணமாக்குகிறது என்னால் முடியாது. இயேசுவே உங்களுடைய தழும்புகள் தான் குணமாக்கும். இந்தாங்க என் ஸ்டெத்தாஸ்கோப்பை தூக்கி போடுறேன், என்னோட பிபி அப்பாரட்டஸ் தூக்கி போடுறேன், கிளினிக்கை க்ளோஸ் பண்ணி விக்டர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பார் வச்சு அடிச்சுட்டு கிளம்பிட்டு ஆண்டவர் பின்னாடி கத்தருக்காக ஊழியம் செய்தான். எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிறார் பாருங்கள். அவர் தனிப்பட்ட பாடுகள் அதிகமாய் போடவில்லை. அவர் பவுல் அப்போஸ்தலனோடு ஓடுகிற பொழுதெல்லாம் ஓடினோம், நாங்கள் பிரயாசப்பட்டோம் என்று இணைந்து 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 எழுதுகிறார். மருத்துவம் செய்யாத தம்போ கத்தரோடு செய்வாருங்க. உன்னுடைய ஜெபம் வேத வாசனை இரவு பகலும். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேத புஸ்தகத்தை எடுத்துருவேன் அப்படின்னு இல்லையா? என் வேத புஸ்தகத்தை எடுத்த நேரம் தான் மற்ற வேலைகளை செய்யணும். அதுதானே என் பாக்கியம். ஏன்னா பரலோகம் போகணும்ல. ரோமர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரோமர்ஸ் 1:8. உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே எல்லாம் எடுத்துட்டீங்களா? ரோமர் 1:8. முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாய் இருக்கிறபடினாலே முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் செவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியாய் பிரைஸ் காட். 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதலாவது விசுவாசத்தில் 1:18. சத்தியத்தை
அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாரும் இதயத்தில் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் ஆர்கே வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. ஆர்கே தேவ கோபம். இந்த தேவ கோபம் தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிறது. மனிதனின் கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காது. ஆனால் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட போகிறது. யாருக்குன்னா சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறது. சரி, பிரேக்ஃபாஸ்ட் டைம் முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் வேதம் வாசிக்கலாம் அப்படின்னு சத்தியத்துக்கு டைம் கொடுத்துட்டா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து சத்தியத்தை வாசிக்கலாம். இன்றைக்கி பார்ப்போம், போயிட்டு வந்து டைம் இருந்தால் உட்கார்றான் இல்லையா? அநியாயம். வாழ்க்கை ஜீவ அப்பம் இது, ஜீவ நதி இது, ஜீவ தண்ணீர் இது. இதை தள்ளி வச்சுட்டு நம்ம மற்ற காரியங்களை செய்வோமானால் கர்த்தருடைய தேவ கோபத்துக்கு எப்படிங்க நான் நீ தப்பித்துக் கொள்ளும்? இது தேவ கோபம், வாழ்க்கை. ஆனால் தேவ கிருபையானது தேவனை குறித்து அறியப்படுவது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் காட், யூ கேன் லவ் காட், யூ கேன் ஸ்பீக் டு காட், யூ கேன் லிசன் டு காட். நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், அவரோடு பேச முடியும், அவர் பேசுவதை கேட்கவும் முடியும். அந்த கிருபையை தள்ளி வைத்து விடுகிறவர்களுக்கு தேவ கோபம் தேவனுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக எழும்புகிறதா. நாம் தப்பித்துக் கொள்வதற்கு இந்த தேவ கோபம் நமக்கு வேண்டாம். வாசிக்கலாம். எபிரேயர் 1:9. Hebrew 1:9. எபிரேயர் 1:9. நீர் நீதியை விரும்புகிறீர், அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். அதனால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இதுக்கு தான் ஐயா அபிஷேகம். தேவன் வருகிற அந்த வருகையிலே அந்த மகா பெரியவரை அறிகிற அறிவிலே ஜெயம் பெறுவதற்கு தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். அநேக பேர் பாவம்னா என்னன்னு இன்னும் தெரியல, அதை தவறுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறு அல்ல, பாவம் தான். தேவனுக்கு விரோதமானது பாவம். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறது பாவம். சிந்தனையில் பாவம். இது இன்னைக்கு பண்ணிடலாம், அடுத்து பார்த்துக்கும் சரியாயிரும், கொஞ்ச நாளில் சரியாகாது. ஐயா, நம்ம கணக்கெல்லாம் தப்பு கணக்கு. நம்ம போடுற கணக்கெல்லாம் சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வேலையில் நம்முடைய பலனை பார்க்க முடியும். படிக்கிறவங்க பேப்பரில் 100+ A+ன்னு போட்டிருக்கணும். எப்பா நீ அழகாக எழுதியிருக்க, இந்த பொண்ணு அழகாக எழுதியிருக்கு, இது 100 மார்க் போட்டு அடிஷனல் ஒரு அப்ரிசியேஷன் போட்டு 4 ஸ்டார் பாடுவோன்னு எத்தனை பேர் வாங்கியிருப்போம். நம்ம போட்ட கணக்கு அப்படி கணக்கு. வாழ்க்கை கணக்கு அப்படித்தான். நீங்கள் முத பைக் ஓட்டுறவங்களுக்கெல்லாம் நல்ல ரகசியம் தெரியும். கிளச்சை லேசாக விடுன்னு சொல்லுவோம். அவங்க கிளச்சை லேசாக விடுறதுக்கு தெரியாது, கையை விட்டுருவாங்க. நல்லா ரைஸ் பண்ணாதேன்னு சொல்லுவோம், லைட்டாக ரைஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். அவங்க ரைஸ் பண்ணும்போதே 1 சென்டிமீட்டர் தான் ரைஸ் பண்ணுவாங்க. நோ 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 கிளச்சை லைட்டாக விடு, அப்படியே பிடிச்சிக்க விட, அதை பிடிச்சிக்க தெரியாது அவங்களுக்கு, டப்புன்னு விடுவாங்க. என் ஸ்நேகிதர், பிராண ஸ்நேகிதர் ஒருத்தர் இருந்தார். அவரை கொண்டு போய் ஆளே இல்லாத ஒரு ரோட்டில் உட்காந்து மரியாதை பைக் ஓட்டணும் இன்றைக்கின்னு சொல்லி பைக்கை கொடுத்து ரைஸ் பண்ணி லைட் வந்து பாருங்க அப்படியே மூவ் பண்ணி கிளச்சு லைட்டாக விடணும் இறுக்கி பிடிச்சிக்கோன்னு சொல்லி கொடுத்தேன். மூணுச்சு, அவரையும் காணோம், வண்டியும் காணோம். போய் புதரில் போய் இப்படி டாப்பில் நின்றுட்டுருக்காரு. அப்படியே அது என்னது, ஜெமினி சர்க்கஸ் மாதிரி புதரில் போய் நின்றுட்டுருக்கிறார். கொஞ்சம் மெதுவாக போ தம்பியோ, மெதுவாக போ, கற்றுக்கோ. உன் பாதைகள் கொஞ்சம் இப்படி கஷ்டமாக தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை கஷ்டமாக இருக்குன்னா நீ புரிஞ்சுக்கிற வரைக்கும் இனிச்சிச்சுன்னு வச்சுக்க, உலகமும் அதன் ஆசை இச்சைகளையும் குப்பை என்று தள்ளி கர்த்தரத்தில் ஓடி வந்துடுற. உன் வேலைகள் எல்லாம் செழிக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தரால் தான் முடியும். நம்ம வேலை கர்த்தருக்குள்ளே இல்லைன்னா எல்லாரை பார்த்து நமக்கு பிரச்சனை வந்துடும். கம்பெனிலாம் நல்லது செய்ய மாட்டான், எந்த கம்பெனி நல்லது செய்ய மாட்டான், கர்த்தர் ஒருத்தர் தான் நல்லது செய்வார். வேலையில் அதிருப்தி வந்துடும், ஆகாரத்தில் அதிருப்தி வந்துடும். என்னடா நம்மளும் உழைக்கிறோம் அவங்களும் உழைக்கிறாங்க, நம்ம என்ன இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அவங்க எப்படி சாப்பிட்றாங்க பாரு. என்னடா நம்மளும் ஒன்றும் செய்கிறாங்க, மாற்றி இப்படி செய்யலாம். கம்பெனியில் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம். ஓடி உழைக்கிறோம், நமக்கெல்லாம் சம்பளம் கம்மியாக போடுவான்.
சும்மா உட்காந்து ஆப்பு வைக்கிறவனுக்கு அள்ளி போடுவான். ஆமாம், இந்த பொம்பளை பிள்ளைகள்லாம் எங்களுக்கு ஏற்கனவே ஆகாதா, இந்த வேலையில் அதுதான் நடக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுப்பானுங்க. பார்த்துக்குங்க, 5% சேர்த்து கொடுப்பானுங்க, 10% சேர்த்து கொடுப்பானுங்க. கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லுவானுங்க. போடா, நீங்களும் உங்கள் சம்பளமும் எங்களுக்கு கொடுக்குறவர் அமைக்கு குள்ளிக்கு சரிந்து விழும்படி கொடுக்குறவர் எங்களோட இருக்கும்போது நீயும் உன் சம்பளம் நீயே வச்சுக்கிறா. உங்களுக்கு என்ன டேடி, நீங்கள் பேசிட்டு போயிருவீங்க. உனக்கு நல்ல பாதையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை மதி நீதியையும் தேடு, இவை யாவும் உனக்கு அவன் கொடுக்குற அளவில் கூட கொடுக்கப்படும். உனக்கு வானத்திலிருந்து கோபத்தையே வானத்திலிருந்து கொடுக்குறாருன்னா இரக்கத்தை அன்பையும் பொருளையும் கர்த்தர் எங்கேருந்தையா கொடுப்பார்? உனக்கு வானத்திலிருந்து நிறைவாக கொடுப்பாரு. அவர் கொடுக்க கொடுக்க நிறைஞ்சிக்கிட்டே இருப்பேன். எத்தனை முறை உங்களுக்கு நான் சாட்சி சொல்லியிருக்கேன். ஞானசான கிளாஸஸ் இருக்கும்போது சொல்லியிருக்கிறேன். நமக்கு கொக்கோ கோலா கம்பெனி, அந்த சீஸ் பேர் என்ன, கோ சீஸ் கம்பெனி, பெப்சி கம்பெனி, கால்கேட் கம்பெனி, இதெல்லாம் கர்த்தருக்கு அள்ளி கொடுக்குற கம்பெனிஸ். அடங்கியா போச்சு இல்லை. கோல்கேட்டினுடைய ஓனர் முதலாவது கொஞ்சம் அவர் கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு ஒரு பல்பொடி செஞ்சு அதை கொண்டு போய் விற்றுட்டு வந்தார். போய் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இதை வந்துச்சுன்னா இன்னும் தசம்பாகம் கொடுக்கணும். அவர் ஒரு சில பைசாக்கள் தான் அவருக்கு கிடைச்சது. அதை கொண்டு வந்து அப்படியே கர்த்தருக்கு செலுத்தினார். அன்றைக்கி முதல் முறை அவர் செய்யும்போது முதல் முறை அவர் செய்யும்போது 2 ரூபாயோ என்னவோ 20 பாக்கெட் செய்து கொண்டு போய் விற்றுட்டு வந்தார். வந்து அதில் 20% கர்த்தருக்கு கொடுத்தார். அப்புறம் ஒரு வாரம் ஆனது, நிறைய ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் எனக்கு உதவி செய்தால் நான் 30% தர்றேன். ஏறிக்கிட்டே போச்சுங்க. கடைசியில் சொன்னார், ஆண்டவர் என்னோடய பிஸ்னஸ் நீர் இன்னும் ஆசீர்வதிதான் 90% உங்களோட ஊழியத்துக்கு போகாண்டார். என் லாபத்தில் 90% கர்த்தருக்கு. இன்றைக்கி உலகத்தில் கோல்கேட் தெரியாத குட்டிசையில் ஒரு பிள்ளை கூப்பிட்டு கோல்கேட்னா என்னன்னு கேளுங்க, அது சொன்ன அது பேஸ்ட்டு. ஏன் தெரியுமா? அது கர்த்தருக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீ வாங்குறது இவ்வளோ சம்பளம் தம்பி, அதை வச்சு தான் நீ கணக்கு போடுற. உன் வாழ்க்கையில் இவ்வளோ தான் கணக்கு. அதில் 2 நாள், அதில் 15 நாள் தான் வேலை தரேங்கிறான், 5 நாள் தான் வேலை தரேங்கிறான், ஒரு நாள் போடுறது அதுக்கு எல்ஓபி வேறு லாஸ் ஆஃப் பே பிடிச்சிக்கிறான். இதுதான் உலகம். நீ ஆண்டவரோடு வாழ்ந்தால் கிடைக்கிற இந்த நன்மைகளை பாருங்கள். இதுக்கு அபிஷேகம் தேவை. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அபிஷேகம் தேவை. அதனால தான் அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற்றவங்களா எத்தனை பேர்னா எல்லோரும் கை தூக்கிடுவோம். இன்றைக்கி அபிஷேகம் பெற்றது எத்தனை பேர்னா கை வராது. ஏன்? நமக்கே தெரியும், அன்றைக்கி பெற்ற அபிஷேகம் வேறு, இன்றைக்கி இருக்கிற அபிஷேகம் அது வேறு. அன்றைக்கி இருந்த அபிஷேகத்தில் பக்கத்தில் எவன் நின்னாலும் பரவாயில்ல, அல்ல இல்லையா, சேரை உடைச்சி டேபிளை உடைச்சி, அல்ல இல்லையா. இப்போ அபிஷேகம் ஹல்லேலூயா. எஸ் லார்டு. அப்படி கையை உடைச்சி அப்படியே அடுப்பில் வச்சிடணும். இன்னும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகமா, இட்ஸ் ஸ்பீக்கிங் டு காட். போய் தனியாக ராத்திரியில் போய் மொட்டை மாட்டி தான் போட்டு மொட்டை மாட்டிலேயே ராத்திரியில் போய் வானத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் பேசிப்பார். 8 மணிக்கு மேலே தேவதூதரில் பார்ப்பேன். கடந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு முக்கியமான ஒரு ஜபக்குறி ஜபனிக்கிட்டே இருக்கும். மேலே பார்க்கும்போது வானத்தில் இருபுறம் வரைக்கும் பெரிதான ஒரு சிறகு வந்து மேலே நின்னது. நான் ஃபோட்டோ எடுத்தேன். எப்படியாவது எல்லோரும் காட்டுன்னு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃபோட்டோவில் அது விழுகலை. ஃபோட்டோவில் பிளைனாக இருக்குது, பெரிய சிறகு விரித்திருந்தது. எங்கெல்லாம் மேலே வந்தே காண்பித்தேன். அப்போது எனக்கு சாதாரண மேகம்னு நினைத்தேன். பட் நோ, காட்ஸ் பீஸ் வாஸ் சென்ட் இன்டு தட் ஃபேமிலி. தேவ கிருபையின் சமாதானம் உள்ளவர். நீ எப்போ பார்க்க போகிறீங்க? இன்னும் கம்பளி இல்லை, நல்லா இழுத்து மூடிக்கிட்டு இன்னும் 5 நிமிஷம். அந்த காலத்தில் பஸ்ஸில் ஒன்று வச்சுருப்பான், பல்ப் ஹார்ன். தமிழில் அதுக்கு பூவாத்துன்னுவாங்க. நாங்கள்லாம் விளையாட்டுக்கு பூவாத் நாங்கள் ஹார்ன் அடிக்க வண்டி ஓட்டுவோம். பூவாத் அடிப்போம். அதனால் அதுக்கு பேர் பூவாத்து. இப்போ அலாரம் அடிச்சிச்சுன்னா பூவாத் அம்மா கிட்ட. அந்த காலத்து பஸ் டிரைவராக இருந்த நீ அப்படியே எழுந்து உட்கார்ந்தாலும் கண் அப்படியே உள்ள இழுக்கு. எப்போ இழுத்துச்சு? கிறிஸ்து இயேசு சிலுவையில் அறையப்பட போகிறார். இவ்வளோ நாள் சொல்லிட்டாரு, நான் சிலுவையில் அறையப்பட போகிறேன், மனுஷகுமாரன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், வந்து என் கூட கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ணிவிட்டு வியர்வை ரத்த துளிகளுமாய் வெளியில் வந்தது. திருப்பி வந்து பார்த்தா அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இருந்தார்களாம். கண்ணே ஒட்டிடுச்சு. இயேசுவே, ஏப்பா என் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணக்கூடாதா?
இன்னைக்கு அந்த அவர் நிலவில் எங்களை நிறுத்திட்டாரு. பாவமாக ஜோபனை வைக்கிறதுக்குள்ள எத்தனை தடவை வீடியோவை ஆஃப் பண்ணுறது, எத்தனை தடவை கொட்டாயை விடுறது, எத்தனை தடவை கொட்டாயை கடிக்கிறது. என்ன ஒரு அபிஷேகையா! உனக்கு அபிஷேகம் சரியில்லை, உன் அபிஷேகத்தை மாற்றி அபிஷேகத்தான்ட்டு கேள். எலியா கருத்துள்ளவனாய் ஜெபித்த பொழுது வானம் திறந்தது. எலியா ஜெபித்த பொழுது அக்கினியும் வந்தது. எலியா ஜனங்களுக்காக ஜெபித்த போது மழையும் வந்தது. நம்ம இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கணும். குடும்பமும் நஷ்டப்படக்கூடாது, கூட்டம் நஷ்டப்படக்கூடாது, தேசம் நஷ்டப்படக்கூடாது. Our prayers must be keen with closeness with God. தேவனோடு உள்ள நெருக்கத்தை நோக்கி நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு 16 அதிகாரம் 16வது வசனம். Matthew 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இது என்ன இங்கே பாயிண்ட் வருது? அந்த அபிஷேகிக்கிறவர் இருக்கிறாரே, அவர் நம்மை போல பாடுள்ள காரியங்களை அனுபவித்திருந்தாலும் அவருக்குள் ஜீவன் இருந்தது. இயேசு கிறிஸ்து ரொம்ப டயர்டானார் தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், இருக்காத பின்ன. உட்காந்து மலையில் ராத்திரி ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணிவிட்டு அப்பத்தை கொண்டு வர சொல்லி அந்த அப்பத்தை வாங்கி முழங்கால் போட்டு உபவாசம் பண்ணி, ஆண்டவரே என் தகப்பனே இந்த உபவாச ஜெபத்தை அங்கீகரித்திடணும், எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும், ஜெபம் பண்ணாரா? இல்லை. வசனம் சொல்லுது, வானத்தை அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணினார். ஹி கேவ் தேங்க்ஸ். வா, அங்கே ஜெபம் தேவையில்லைங்க, நன்றி செலுத்தினார். எதற்கு? இந்த அப்பத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி பிதாவே, நாங்கள் அனைவரும் புசிக்க போகிறோம், நீர் மகிமைப்பட போகிறதற்காக நன்றி என்று சொல்லி அந்த 5 அப்பத்து மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி கொடுத்துட்டாரு. 14,000 பேர் சாப்பிட்டான். நம்ம ஆட்களுக்கு 7 கூட, அப்புறம் 12 கூட, ஆளுக்கு 1 கூட சாப்பிட்டாங்கய்யா. வச்சு எத்தனை நாள் வச்சு சாப்பிட்டான்னு தெரியாது. வானத்தின் மண்ணை அன்றைக்கும் கொடுக்க முடியும், இன்றைக்கும் கொடுக்க முடியும். அப்போ நீ ஆராதிக்கிற தேவன் யார்? அந்த தேவன் ஜீவன் உள்ளவராக இருந்தால் உன்னுடைய அபிஷேகத்தில் அனுதினமும் மாற்றம் இருக்கணும். என்னைக்கு காலையில் எழுந்திருக்க நீ இன்னும் முயற்சி பண்ணலையோ கஷ்டம். நீ காலையில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுற, நீ இரவில் சீக்கிரம் படுக்கணும். நைட் ஷிஃப்ட் போடுறாங்க, அப்படியே ஆப்போசிட் டைமை வச்சுக்கோங்க. Wake up in the presence of God. You have to wake up. தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விழிக்கும் பொழுது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். அப்படியானால் நான் படுக்கும் பொழுது மண்டையிலே இருந்தேன், இரவெல்லாம் மண்டையிலே இருந்தேன், விழிக்கும் போது கூட நான் மண்டையிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன உடனே அவனுக்கு கிடைக்கிற பாக்கியத்தை பாருங்க. பேதுருவே, நீ இப்போ பீட்டர், யூ ஆர் பீட்டர், ஆனால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அவ்வளவுதாங்க. முதல் சர்ச் ஆரம்பிக்குது, அதுக்கு பேரு பேதுரு. அந்த பேதுரு தான் சொன்னிச்சு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் பாருங்கள், அவர் தான் ஃபஸ்ட்டு போப்பாண்டவர்னு வச்சுட்டாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி வரைக்கும் போப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. பேதுரு தான் முதல் போப்பாண்டவர் ஆக்கிட்டாங்க. இந்த கல்லின் மேலே சபை கட்டுவேன். தட்ஸ் வாட் காட் செட். இட்ஸ் க்ரோயிங் அப். இந்த வார்த்தைகள், இந்த எழுப்புதலின் காரியங்கள் எல்லாம் வேத புஸ்தகத்தில் ரொம்ப அதிக முக்கியமான காரியமாக இருக்குது. ஒரு வேத புஸ்தகத்தை எடுங்க. இன்றைக்கி நல்ல குடும்பத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். உனக்கு பைபிள் படிக்க நேரமே இல்லையா? இல்லவே இல்லை. காலைல 5 மணிக்கு நான் மிஷினை போட்டால் ராத்திரி 10 மணிக்கு தான் மிஷினை முடிப்பேன். சில சொல்ல பாத்ரூம் கூட போக முடியாதுன்னுவாங்க. நீ பாத்ரூம் போகலனாலும் பரவாயில்ல, தயவுசெய்து பைபிளை படி. எல்லாத்துக்கும் டைம் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் எப்போவுமே சொல்ல பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறது என்னடா பெருமையாக சொல்லலை, அண்டர்ஸ்டாண்ட். என்ன மக்கள் செய்கிறீங்க, என்னடா செய்கிற, இந்த 2 மினிட்ஸ் ஒரு லைஃப்பில் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா டூ இட் சம்திங் யூஸ்ஃபுல். ஒன்று சந்தோஷமாக இருக்கு, சந்தோஷம் பேசு, தட் வில் பி ஃபைன். சும்மா உட்காரக்கூடாது. 2 மினிட்ஸ் லைஃப்பில் வேஸ்ட் ஆகுது. கடந்துருச்சு, 2 மினிட்ஸ் போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு, லைஃப் போயிடுச்சு. நோ கத்தர்கிட்ட கொடுக்கும்போது 1 நேரம் வேஸ்ட் பண்ணினதை கத்தர் கணக்கு கொடுக்கும்போது இந்த 2 மினிட்ஸ் அதில் இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ் பண்ண நினச்சா 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணுறியா, அந்த 5 மினிட்ஸ் ஜஸ்ட் ரிலாக்ஸ். கத்தர் அதில் கேட்க போகிறாரு. பக்கத்தில் சைபர் போட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 days ரிலாக்ஸ் பண்ணுவோம் டாடி. நோ தேவைக்கு ரெஸ்ட் எடுங்க. இயேசு கிறிஸ்து இந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சு ரொம்ப டயர்டானார், உடம்பு டயர்டானுச்சு. சீஷர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இப்போது நான் டயர்டானா சொன்னேன், அட பாவி ஃபெபின் பக்கத்தில் இல்லையேன்னுவேன்.
அப்படி வந்து படு டாடின்னு நமக்கு அவங்க என்ன சுகமாக இருக்கும் தெரியுமா? ஆமாம், இந்த தம்பி மாதிரிலாம் இருக்காங்க, ஒருத்தர் காலை பிடிப்போம், கை பிடிப்போம், அவ்வளோ இதமாக இருக்கும். ஆண்டவர் ரொம்ப டயர்டாக இருந்தார். போய் கப்பலில் படுத்து நல்லா அசந்து தூங்கிட்டார். ஏன்னா முன்னணியத்தில் கடல் அலைகள் வந்து மோதி கொண்டு இருக்கிறது. அந்த முன்னால் ஷார்ப்பாக இருக்கும். வாட் இஸ் இட்? ஓகே, சரி, முன்னும் பின்னும் அந்த பகுதி அடிக்கிட்டு இருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பின்னாடி வந்து தலை வச்சு படுத்துட்டார். முன்னாடி சீஷர்கள் இருக்கிறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஊழியம் ஒன்று கொடுத்துருக்க ஏசு நினைக்கிறார், அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் பார்த்துக்குவாங்க, நம்ம கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லி நம்பி கொஞ்சம் அப்படி தூங்கடா இருப்பாருங்க. கத்திட்டான், இயேசுவே அப்படியே கண்ணை திறந்து பார்த்தார். நாங்கள் அழிவதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் அந்த டாய்லெட்டில் படுத்திருக்க ஒரு தட்டி இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சில நாள் பிள்ளைகள் எழுப்பும்போது ட்ரம்பட் ஊதுற மாதிரி எழுப்புவாங்க, டேய் எந்திரின்னுவாங்க. ஆனால் அது அதுக்கு மேலே இருக்குது, அது முதல்ல மாதிரியே தூங்கும் பார்த்துக்கு. இதெல்லாம் அது பல வருஷமாக கேட்டு பழகி போனனால அசையவே அசையாது. ஆமாம், இப்போ தூங்குறவங்களும் எந்திரிச்சிருப்பாங்க கண்டிப்பாக. அவர் ரெஸ்ட்ல இருக்காரு. இயேசுவே நாங்கள் அழிந்து போகிறோம் கவலை இல்லையா அப்படின்னா, என்ன கவலையில் அவன் தூங்கிட்டு இருக்கான்னு கேட்குறான் ஆண்டவரை. நல்ல பரலோகத்தில் போய் நல்ல மூக்க சேர்த்து ஒரு குத்து குத்துனா ஆண்டவர். ஆண்டு எப்படி எழுந்திரிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாய்மரம் இருந்திருக்கும், பாய்மரம் அப்படி எட்டு பிடிச்சி டக்குன்னு எந்திரிச்சாரு. எழுந்துட்டு இறையாத அமைதலாரு, ஒரே அதட்டு சைலண்ட் ஆயிடுச்சு. அடுத்த கேள்வி என்ன கேட்டாரு? அற்ப விசுவாசிகளே, where is your faith? நீ ஜெபத்தை முன்னோடி நடத்துறதுக்கு ஒன்றை நம்பி கர்த்தர் இந்த கப்பலை கையில் கொடுத்திருக்காரே, where is your faith? வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை என்பது உன்னுடைய விசுவாசமா? ஜெபிக்க முடியாதுங்கிற விசுவாசமா? என்னாலே கிறிஸ்து இயேசு எனக்குள் வாசமாய் இருக்கிறபடினால் சகலவற்றை செய்து முடிக்கிறேன் என்கிற விசுவாசமா? எதை விசுவாசிக்கிறாயோ அதை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் உன்மூலமாய் நடைபெறட்டும். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அவருடைய நேசிக்கிறபடினால் அந்த காற்றுகள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் தன்னுடைய கரத்தில் மூடு. அந்த நேரத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தாவில் நிறைந்தவர்களை நிற்கும்படிக்கு நம் பாவம் போக கழுவப்படுவோம், மனம் திரும்புவோம், இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம், அவரை பற்றி கொள்வோம், இரவும் பகல் வைத்து தியானிப்போம், இரவும் பகல் பேசிக்கொண்டே இருப்போம், மேலானவைகளை தேடுவோம், மேலானவைகளை நாடுவோம், பூரண புருஷர்களாய் மாறுவோம். கிறிஸ்து இயேசு வருகிறார். மாரநாதா. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி. எனக்கு இறங்கும் இயேசுவே.